ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஷூ பாக்ஸை எப்படி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான பேங்கிள் ஆர்கனைசராக மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் எடுத்துருக்க ஷூ பாக்ஸில் இந்த லிட் வந்து அட்டாச்சாக இருக்குது. இதே மாதிரி தான் நீங்களும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 சென்டிமீட்டர் வந்து 4 சைட்ஸ்லையும் ஒரு 2 சென்டிமீட்டர் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க 4 பக்கமும். இப்போ நம்ம லைன் போட்டுருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அவுட்கம் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு லேமினேஷன் கவர் வச்சு இதை கவர் பண்ணிடலாம். இது வந்து நம்ம நோட் புக்ஸ்லாம் போடுவோம் இல்லையா, அந்த கவர் தான். இன்கேஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால், நார்மலாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸோ இல்லை எதுவோ வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் ஒன்று கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கவரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கட் பண்ண அளவை விட ஒரு சென்டிமீட்டர் 4 சைட்ஸுமே ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின்னாடி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்காக வந்து நான் வந்து செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணுறேன் ஒட்டுறதுக்கு. இந்த செல்லோ டேப் தான் எனக்கு இப்போ கிடச்சதால யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டேப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ யூஸ் பண்ணி பார்த்தேன், அது வந்து அந்தளவுக்கு நிற்கலை. அதனால தான் அதுக்கப்புறம் தான் நான் அந்த டேப் யூஸ் பண்ணேன். ஸோ ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை கவர் பண்ண போகிறோம். ஸோ இது கவர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கிளிட்டர் பேப்பர் மாதிரி இருக்குது, இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இப்படி தான் கவர் பண்ணேன், லைக் லிட்க்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து அந்தந்த சைஸ் அளவு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நான் ஒட்டிட்டேன். வெறும் மூடிக்கு மட்டும்தான் நான் இந்த கவர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே இதில் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டமுக்கு வந்து இந்த பேப்பர், கிஃப்ட் பேப்பர், இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு பாட்டம் கவர் பண்ணிடலாம். ஓகே, இதுவும் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து உள்ளே கவர் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக பிளெயின் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட எல்லா கலர்ஸுமே ஒன்று தான் இருந்துச்சு, அதால் ஒரே கலர் என்னால் யூஸ் பண்ண முடியல. அது A4 சைஸில் தானே இருக்கும், அதனால் வந்து ஒரு கவர் ஒரே ஒரு பேப்பர் பத்தவும் இல்லை. ஸோ அதனால் இருக்கிற பேப்பர்ஸ்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி நான் கவர் பண்ணிவிட்டேன். இந்த லிக்கு மட்டும் மேலே என்ன கொடுத்தனோ அதே உள்ளேயும் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேவா, இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர், இது வந்து என்னென்னா, நம்மளுக்கு இப்போலாம் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது ஆன்லைன் ஷாப்பிங்லாம் முன்னாடிலாம் பபிள் விராப் வரும் இல்லையா, சம்டைம்ஸ் பபிள் விராப்க்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் கூட வருது. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதுவும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் ரோலோ இல்லை நம்ம காட்டன் பஞ்சுலாம் வாங்கினா அதுக்குள்ளே ஒரு ரோல் இருக்கும்ல, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை இன்விடேஷன் கார்ட்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னா அது கூட நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 ரோலும் சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, ஸோ இது 2 கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நம்ம அந்த 2 ரோலையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் எப்படி கனெக்ட் பண்ணிடணும். க்ளூ அப்ளை பண்ணி 2த்தையும் ஒட்டிடணும். பார்த்தா தெரியும், இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இதோடைய சைஸ் வந்து நம்ம பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே நான் டேப் போட்டுட்டேன். எப்படினாலும் பேப்பர் கவர் வச்சு தானே கவர் பண்ண போகிறோம், கலர் பேப்பர் யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு நான் டேப்லாம் கனெக்ட் ஒட்டிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ மேலே கவர் பண்ணுறதுக்காக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் லைன் போட்டிருக்கேன்ல, அந்த லைனில் வந்து கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன அந்த அளவுக்கு. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி ஒட்டிட்டு அது நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியும். அது கட் பண்ணாமல் ஃபோல்ட் பண்ணால் அது ஒரு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, 2 ரோலுமே ரெடி பண்ணிட்டோம் நம்ம இப்போது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சர்ஃப் எக்ஸல் லிக்விட் கேப் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறேன். அதை எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிறேன்.
இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 2 ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 ரோலும் வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டப்பாவை எடுத்து, டப்பாவோட சின்ன சின்ன டப்பாவோட மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த கலரில் இருந்ததால் நம்மளுடைய பாக்ஸ் கலருக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். நீங்கள் பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர் பேப்பர் வச்சு இதுவுமே கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 4 பீசஸ் தேவைப்படும். ஸோ நான் 2 கேப் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ட்ரை ஆனதும் எடுத்துட்டேன். ஸோ 4 இப்போ இருக்கும். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு அப்படியே யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் சின்னதாக இருந்தால் அதை விட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால வந்து நான் இதையுமே 2ஆக கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஹார்ட் க்ளூ இல்லைனா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட பேங்கிள்ஸோட வெயிட் இதை தாங்கணும் இல்லையா. ஃபெவிகால் போட்டால் அந்த அளவுக்கு நிற்காது. அதனால் ஃபெவிக்விக், ஃபெவிபாண்ட் அப்படின்னா ஹார்ட் க்ளூ போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நேராக பார்த்து ஒட்டிக்கோங்க. இந்த சைடில் எங்கே ஒட்டுறோமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடும் ஒட்டிக்கணும். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. இப்போ நம்ம பண்ண ரோலை இதில் வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம பாக்ஸில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரோல் நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம பேங்கிள்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இதில் ஸ்பேஸ் இன்னுமே அதிகமாக இருக்குது. நிறைய பேங்கிள்ஸ் வந்து இது ஹோல்ட் பண்ணும். இப்போ நம்ம வந்து 2 ரோல்லையுமே பேங்கிள்ஸ் போட்டு வச்சாச்சு. இது வந்து கரெக்டாக இருந்தது இந்த பாக்ஸு. நீங்கள் இதை விட பெரிய பாக்ஸில் கூட பண்ணலாம். அது இன்னமும் ஸ்பேஷியஸாக நல்லாயிருக்கும். இதை வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கோல்டன் லேஸ் வச்சு 4 சைட்ஸுமே ஒட்டிக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் விஜயலக்ஷ்மி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் விஜயலக்ஷ்மி, கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே, லைக் பண்ணுறவங்களுக்கு, கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய நன்றி. ஓகே, 4 சைட்ஸுமே ஒட்டியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கு இல்லையா. வந்து முக்கியமாக நம்மளோட பேங்கிள்ஸை ஆர்கனைஸ்டாக ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச பேங்கிள்ஸ், அப்புறமா கண்ணாடி வளையல், இதெல்லாம் நம்ம அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோன்னா கல் சீக்கிரமாக விழுந்துடும், இல்லைனா கண்ணாடி வளையல்லாம் உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இப்படி போட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்றப்போ டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த பேங்கிள் ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான கிராஃப்டில் மீட் பண்ணலாம். பாய்.